வெல்கம் டு மை சேனல். இதுதான் இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த கேம் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா போக்கேமான் ஃபயர் ரெட் வெர்ஷன்ன்ற ஒரு கேமு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரொஃபஸர் சொல்கிறாரு போக்கேமான்றது இந்த உலகத்தை நிறைஞ்சது அப்படின்னு பேசினுக்கிறாரு வளன்ட்டு. ஓகே அவர் என்ன பேசினாருன்னா போக்கேமான்றது ரொம்ப பெருசு. நான் வந்து பாய்ஸ் கேரக்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் நான் வச்சுக்கிறேன். என் பேர் எங்களுக்கு ROHITH ரோஹித். எப்படியோ பேர் வச்சாச்சு. இதில் கொஞ்சம் பேர் அது கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே டைப் படிக்க வேண்டியதாகுது. இவன் பேர் நம்ம கேரின்னு வச்சிடலாம். ஏன்னா சீரீஸில் அவன் பேர் கேரின்னு தான் இருக்கும், அதனால நம்ம கேரின்னே வச்சிடலாம் அவன் பேரும். ஓகே, இப்போ தான் உள்ளே போகிறோம். நம்ம வேர்ல்டு உள்ளே ஓப்பன் ஆகுது. வேர்ல்டு ஓப்பன் ஆகிடுச்சு. பயங்கரம். வேர்ல்டு இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு போக்கேமானை சூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த கேமில் வந்து சீட் போடுவேன். அதுவும் நான் ஓரளவுக்கு லிமிட்டடாக இருந்தால் சீட் போடுவேன், ரொம்ப அதிகமானு போட மாட்டேன். எத்தனை 100 லெவல்லாம் சீட் போட மாட்டேன். வெறும் அந்த ஜிம்முக்கு எத்தனை லெவலோ அது மட்டும் தான் போடுவேன். ஏன்னா நம்ம ட்ரைனிங் பண்ணி கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கிட்டே சண்டை போட்டு ஒவ்வொரு போக்கேமானும் சண்டை போகிறதுக்கு பதிலாக ஈஸியாக இருக்கும். அதுக்காக சீட்ஸ் அவங்களுக்கு காமிச்சிட்டேன். சீட்டில் பார்த்து போட்டுக்கோங்க. சார்ஜர் மேலே காமிச்சிருக்கோம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து மன்னிச்சிருங்க. அது அப்படி தான் காமிக்குது, நான் என்ன பண்ணுறது தெரில அந்த சார்ஜரு. இப்போ நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போக்கேமானை சூஸ் பண்ணிடலாம். எங்கே இருக்குது ப்ரொஃபஸர்? சரி, நம்ம இங்கேருந்து வெளில போவோம். யாரை கூப்பிட்றது? ப்ரொஃபஸர் ஓக் கூப்பிட்றாரா? சொல்லுங்கள் ப்ரொஃபஸர் ஓக், என்ன பண்ணணும்? இப்போ நம்ம போக்கேமான் கொடுக்கறதுக்காக நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. இதோ இருக்கிறாங்க பாரு கேரி பக்கத்தில். கேரி என்ன சொல்கிறான்னா, நல்ல ஒரு போக்கேமான் இது, நீ இந்த ஒரு போக்கேமான் வச்சு தான் நீ நல்லா சண்டை போட முடியும். உன் ஃபஸ்ட்டு போக்கேமானாக இருக்க போது கரெக்டாக சூஸ் பண்ணு அப்படின்றாங்க. சரி, நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம் எல்லாருக்கும் தெரியும். முக்கியவாசி நான் சூஸ் பண்ண போது எப்படியும் இருங்க, நீங்களே பார்ப்பீங்க. நான் சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் போயிடும். பாருங்கள், இந்த போக்கேமான் தான் சூஸ் பண்ண போகிறேன். சார்மேண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச போக்கேமான். சீரீஸில் பவர்ஃபுல்லான ஒரு போக்கேமானா இதுதான். இது மாஸ்டர் குஸ்டிலேருந்து வந்த போக்கேமான் தான் ஃபயர் ரெட் வெர்ஷன்ன்றது. அவன் ஸ்குட்டியில் எடுத்துக்கிறான். ஓகே, நான் இங்கே ஒரு செகண்ட் மட்டும் நின்றுருப்பேன். ஏன்னா நான் லெவலப் பண்ண போகிறேன். என் போக்கேமான்ஸு 9 லெவல் தான் பண்ணுவேன், அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டேன் அதிகமாக. இதுதான் நம்ம ஃபஸ்ட் பேட்டில் கைஸ். போய் பார்க்கலாம். மேலே மெசேஜ் வந்திருக்கும், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும்னா மன்னிச்சிருங்க. நான் என்ன பண்ணுறது தெரில, நான் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோலாம் போடுறேன். நல்லா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அட்டாக் பண்ணி அவனோட மொத்த ஹெல்த்தையும் கம்மி பண்ணோமா, அவன் ஹெல்த்து 0க்கு வரணுமா, அதான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எம்பர் போட்டோம், அந்தளவுக்கு போகவே இல்லை. பர்ன் ஆகிட்டான், நல்ல வேலை. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு டேக்கிள் போடலாமா? ஓகே, ஸ்க்ராட்ச் போட்டுடலாம். ஸ்க்ராட்ச் ஓகே, ஒர்க்காயிடுச்சு. அவன் டேக்கிள் போட்டான். இப்போ திரும்ப இன்னொரு ஸ்க்ராட்ச் முடிஞ்சிச்சு. போடா கேரி, எல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. எப்படியோ ஒன்று முடிச்சாச்சு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. நான் சொன்னல, அந்தளவுக்கு நான் ரேர் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன்னு. அதனால தான் ரொம்பலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். 100 லெவலுக்குலாம் ஓரளவுக்கு மீடியமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த கேமில் முக்கியமாக அது தேவை. ஓகே, நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் எங்கே போகணுன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு சிட்டிக்கு போகிறோம். இப்போ தான் போகலாமா? ஓகே, இந்த கிராஸ்குள்ளெல்லாம் நிறைய போக்கேமான்ஸ் இருக்கும், திடீர்னு வரும். இப்போயே நான் 4-5 போக்கேமான் வந்துச்சு, உங்களுக்கு தெரியாது. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த போக்கேமான்ஸ்லாம். இப்போ இன்னொரு போக்கேமான் வந்துச்சு, கொஞ்சம் ஸ்டக்கான உங்களுக்கு தெரியும். இது கரெக்டாக ஸ்கிப் பண்ண முடியல என்னால், அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த போக்கேமானையும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பர் நீங்கள் ப்ரொஃபஸர் ஓக்கு கிட்ட திரும்பி கொடுக்கணும். அது கொடுத்தானா அவங்களுக்கு போக்கிடெக்ஸ் தருவாங்க. நீ போக்கிடெக்ஸ் வாங்கியிருக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட போய் எத்தனை கொடுத்தீங்கன்னா போக்கிடெக்ஸ் கிடைக்கும். நான் அங்கேருந்து கட் பண்ணிட்டீங்க வந்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப தூரம் திரும்ப எதுக்கு காமிச்சின்னு அதே வழியை போர் அடிச்சிடும், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணுருவீங்க. அதுக்காக தான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். கேரி வரான், வளன்னு பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், இதான் அந்த போக்கிடெக்ஸு, அது தருவாங்க. இப்போ தான் தந்துட்டாங்க 2 பேருக்கும் போக்கிடெக்ஸு. இது முன்னாலே தந்தது நான் அப்படியே போயிருப்பேன். கடுப்பேற்றுறாங்க கைஸ், வெறுப்பாகுது. திரும்ப ஒரே வர வச்சுன்னு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம திரும்பவும் அந்த சிட்டிக்கு போயிடலாம். நான் இங்கேருந்து கட் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த சிட்டிக்கு போயிடுறேன். இப்போ கட் பண்ண போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். வெளில வந்தோடனே, இந்த இடத்த விட்டு வெளில வந்தோடனே கட் பண்ணிடுறேன். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் இல்லை, என்னை மிஞ்சி 1 சாம்பியன் ஆக முடியாது அப்படின்றான் கேரி.
அதை தான் வளன்னு பேசினுக்கிறான். அது 2 லைனில் முடியுது விட்டு. இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இவன் உங்களுக்கு போக்கிபால் தருவான். போக்கிமான் எப்படி பிடிக்க சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே மாஸ்டர் பால் சீட் கோட் போட்டு வர வச்சிட்டோம். இருந்தாலும் நான் இவங்ககிட்ட போய் கற்றுக்கணும். இல்லை இவங்க இந்த பக்கம் போட மாட்டான். அவங்ககிட்ட போய் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா அவன் பால் எப்படி போடுன்னு சொல்லி தருவான். நான் இதெல்லாம் சீரீஸ்லேயே பார்த்து கற்றுக்கணும். இதெல்லாம் ஈஸியான மேட்ரு. நம்மளாம் சீரீஸ்லேயே பார்த்து கற்றுக்கணும்ல கைஸ். அதனால தான் ஈஸியாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான் இதோ பாருங்க. இந்த மாதிரிலாம் உடனேலாம் நம்மளால் பிடிச்சிட முடியாது. அவன் சும்மா அப்படி காமிப்பான். அதுக்குன்னு நம்ம உடனேலாம் அவனை பிடிச்சிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிக்கணும். அந்த போக்கிமானெல்லாம் சண்டை போட்டு அதை டயர்டாக்க வச்சு தான் பிடிக்கணும். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட போக்கிமான் என்னன்னு கேட்டிங்கன்னா இருங்க, சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அது நான் எதுக்கு தெரியுமா அந்த சைடு வரேன். இங்கே ஒரு ஸ்பெஷலான போக்கிமான் இருக்குது. ஃபஸ்ட் ஜிம்மை முடியுது மட்டும் தான் அதை நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அது அந்தளவுக்கு பிடிக்காது. லைக் எனக்கு கிராஸ் டைப் போக்கிமான் கிடைக்காத வரைக்கும் அதனால நான் அது பிடிக்கிறேன். ஏன்னா இது வந்து ராக் டைப் பவராக இருக்கும். அதுதான் மேங்கி இப்போ கேட்ச் பண்ணிடலாமா? எங்கள் மாஸ்டர் பால் இதுனா தெரியாமல் இது பண்ணுறவர் அதாவது மாஸ்டர் பால் இதை எடுத்து போட்டுற வேண்டியதான். மாட்டிச்சு, சிம்பிளாக மாட்டிக்கிச்சு. இது நான் அந்தளவுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டேன். மேங்கின்றது ஒரே ஒரு ஜிம்முக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். தவிர வேறு எத்தனை ஜிம்முக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு ஜிம்முக்கு மட்டும் சும்மா அது லைட்டாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு கிராஸ் டைப் போய்க்குமாலும் இங்கே கிடைக்காது. வேஸ்ட்டாக இருக்கும். ஒரு போய்க்குமான் கூட ஒழுங்காக இருக்காது கிராஸ் டைப்பில். அதுக்காக இதை பிடிச்சி வச்சுக்கிறேன். சரி இப்போ போவோம். நெக்ஸ்ட் போக்கிமான் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். போக்கிமான் சீரீஸில் ஆஷோட டாப் போக்கிமான் அது ஒன்றா மட்டும்தான் இருக்க முடியும். அந்த போக்கிமான் தான் ஆஷுக்கும் அந்த போக்கிமானுக்குள்ள பந்தம் யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த போக்கிமான் தான் பீகாச்சு. கத்துங்க பீகாச்சு. இப்போ இதையும் மாஸ்டர் பால் போட்டு பிடிச்சிடலாம். ஈஸியாகவே கேட்ச் ஆயிடுச்சு. இந்த மாஸ்டர் பால் இருக்குது. எனக்கு ஸ்பெஷல் போக்கிமானா இந்த பீகாச்சு தான். எனக்கு இது ஃபஸ்ட் ரைட்லேயே கிடச்சிச்சு. நான் என்னன்னே தெரில. நான் ஃபுல்லாக தேட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட் ரைட்லேயே கிடச்ச மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அது கிடைக்கும் போது காமிச்சிக்கலான்னு நான் கட் பண்ணிட்டேன் இவ்வளோ நேரத்தையும். ஆனால் எவ்வளோ பெருசு தெரியுமா. இப்போ நான் வந்து ரேர் கணக்கு ஊற்றி லெவலில் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் 11, 14 ஆனிக்ஸ் 14 லெவலில் இருக்கும். இன்னொரு போக்கிமான் ஒன்று வச்சுருப்பேன் ஜியோடோடுன்ட்டு. அது ஒரு 10 லெவலில் இருக்கும். அதுக்காக தான் நான் ஏற்றிட்டேன். அதுக்காக மட்டும் ரேர் கணக்கு ஊற்றி லெவலப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சிட்டி நான் உங்களுக்கு பிராக்கோட ஜிம்மு தான் நெக்ஸ்ட் ஜிம்மு. அது உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தேர்டு போக்கிமான் ஃபோர்த்து போக்கிமான் நான் எதோ பிடிக்க போகிறேன்ட்டு மறக்காமல் சொல்கிறேங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஃபோர்த்து போக்கிமான் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் போக்கிமான் தான் பிடிப்பேன். அது உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஆஷோட 2வது போக்கிமான் பீகாச்சுவே அடித்து காலி பண்ணுறோம். ஒரு கூட்டமாக வரும். ஆனால் அது ஃப்ளையிங் டைப். என்ன போக்கிமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. ஏன்னா நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். பறக்கிற டைப் அது ஃப்ளையிங் டைப்பு. ஆஷோட பீகாச்சு ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல் போக்கிமானுன்னு சொல்லுவாங்க. ஆஷோட 2வது போக்கிமான் அது எந்த சீரீஸும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மாஸ்டர் குஸ்டான்னு கூட ஞாபகம் இல்லை. மாஸ்டர் குஸ்டில் பீகாச்சு அடி வாங்கியிருக்கும் ஃபஸ்ட் பேட்டில். அது கிடையாது, மாஸ்டர் குஸ்ட் கிடையாது. இது வேறு எதுவும் தான் வரும். அந்த போக்கிமான் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நான் இது லெவலப் பண்ணின்னு இருக்கிறேன். ஒன்றுமா லெவலப் பண்ணின்னு இருக்குது. அதுதான் முடிஞ்சிச்சு. போகலாம். இப்போ இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயினர் பேட்டில் ஆரம்பிக்க போகுது. நம்மளோட ஃபஸ்ட் பேட்டில் ட்ரெயின் பேட்டில். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஜிம் பேட்டிலுக்காக நான் லெவலப் பண்ணிட்டதுனால ட்ரெயினர் பேட்டிலுக்கு நான் லெவலப் பண்ணல. சின்னதாக கம்மி லெவலப் பண்ணியிருக்கணும். நான் அதிகமாக லெவலப் பண்ணிட்டேன் கரெக்டாக ட்ரெயினர் பேட்டிலுக்கு. இப்போ காலியிடம் பாருங்களேன். 6 லெவலாக நான் 14 லெவலு. ஆனிக்ஸ் 14 லெவல்னால இது நான் 14 லெவல் ஏற்றிட்டேன். ஆனிக்ஸ் 14 16 சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனிக்ஸ் 14 16ன்ட்டு. ஃபஸ்ட்டு ஜிம்மில் என்ன போக்கிமான்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லுங்கள். எனக்கு நான் சரியாக ஞாபகம் இல்லை. ஜியோடோ ஆனிக்ஸ் வேறு ஏதோ ஒரு போக்கிமான் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஜியோடோக்கு பதிலாக வேறு போக்கிமான் யூஸ் பண்ணுவோன்னு தெரில. அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஓகே இப்போ போகலாம். இங்கே ஒரு ட்ரெயினர் இருக்கிறான். இவங்களால எதுவும் சண்டை போட்டுக்கணும் வேஸ்ட்டாக போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் ரேர் கன்சிட் போடலன்னு வச்சு சும்மா வர போக்கிமான்ஸ்லாம் அச்சு பூச்சி தான் உங்களுக்கு லெவலப் பண்ணியிருக்கோம். பீகாச்சு பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் 3 லெவலில் கிடைக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு போக்கிமானும் அடித்து காலி பண்ணி அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் சுற்ற வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி தான் நீங்கள் பீகாச்சுக்கு லெவலப் பண்ண முடியும். ஒரு லெவலப் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் ரேர் கனி செட் கோட் போட்டேன். ரேர் கனி மாஸ்டர் கோட். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப போட்டுறதுக்கு அந்த சீட்டை மீடியமாக போடுங்க.
மீடியமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரியலாக இருக்கும். ஒரு மாதிரி ட்ரைனர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சேம் லெவலில் போனீங்கன்னா ட்ரைனர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிவாங்க. அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ரேர் கனெக்டி சீட் கோடெலாம் போடலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ட்ரைனர்ஸ் பேட்டில் நீங்கள் 10 வாட்டி தோக்குற மாதிரி இருக்கும். அவங்களால லெவல் வச்சுக்கிறாங்க, அந்த லெவலுக்கு ஈக்குவலாக நீங்கள் வச்சுக்கலாம். அது தப்பு கிடையாது. இங்கே ஒரு ட்ரைனர் வேறு வந்துட்டுக்கிறான், அதனால் அவங்களோட சண்டை போட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு சிட்டி வரும், அந்த சிட்டிக்கு தான் போனோம். ஐயோ போக்கிமான் அப்பர் ஆயிடுச்சு. போக்கிமானார் அப்பர் ஆகிட்டே இருக்குது. நான் ஏன் கட் பண்ணலன்னா மறந்துட்டேன், கட் பண்ணேன். ஓகே இப்போ உள்ளே போகலாம். இது ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்துச்சு. இதுதான் ரூட் 2. அதாவது என்ன சிட்டின்னு கேட்டிங்கன்னா பர்வட்டர் சிட்டி, ஏதோ ஒரு சிட்டி வந்துச்சு. அந்த சிட்டி நான் சரியாக பார்க்கல. ஓகேவா, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் ஜிம்பேட்டில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து எனக்கு சிட்டிக்கு போயிடுச்சு. ஜிம்பேட்டு கிட்ட ஜிம் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும்.